சக்தி திருமுகன் படம் பார்த்தேன். இந்த படம் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு திராவிட பிரச்சார படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறேன், அரசியல்வாதிங்க ஊழல் பண்ணுறாங்க, அதிகாரிங்க ஊழல் பண்ணுறாங்க, கருப்பு பணம் அடிக்கிறாங்க, அது இதுன்னு சொல்லி நிறையா படங்கள் வந்திருக்கு. அதில் ஹீரோக்கள்லாம் போராடி சமுதாயத்தை மாற்றுறேன் அப்படின்னு நிறையா இந்த டெம்ப்ளேட்டில் நிறையா படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி. கருப்பு பணத்தெல்லாம் எப்படி வெள்ளையாக மாற்றுறது, கருப்பு பணம்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறது, அதோடைய தழுவல் மாதிரி தான் இந்த படம் இருக்குது, ஒரு சில காட்சி அமைப்புகளை தவிர. பட் அதோடைய தீம் பார்த்திங்கன்னா இங்கே லாபி பண்ணுறவங்க, அரசாங்கத்தையே கண்ட்ரோல் பண்ணுறவங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த இயக்குனர் அவருடைய ஒரு திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவராக இருப்பார், இல்லை அந்த டாக்டரினால் பாதிக்கப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு தான் தோணுது. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, விஷ ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிருக்காரு. இவே ராமசாமி தான் நம்மளை சிந்திக்க சொன்னார். இவே ராமசாமி இல்லைனா இப்போ சொல்கிறாங்களே, இவே ராமசாமி மட்டும் இல்லைனா நம்ம படிச்சிருக்க முடியாது, இவே ராமசாமி இல்லைனா இங்கே தமிழே கிடையாது, இங்கே தமிழனுக்கு கலாச்சாரமே கிடையாது, ட்ரெஸ்ஸே போட தெரியாமல் சுற்றின்னு இருந்தான், அவர் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, சிந்திக்க கொடுத்தது தன்மானம் சுயமரியாதையெல்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு திரிகிறாங்கள ஒரு மாயை. அந்த மாயை அந்த ஈவே ராமசாமி சேரை சுக்குநூறாக உடைச்சாச்சு. ஆனால் இந்தமாரி இயக்குனர்கள் அந்த சேர் இன்னும் உடையாமல் பார்த்துக்கணும், இல்லை உடஞ்சி போன சேரை ஒட்ட வச்சு உட்கார வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணின்னு இருக்காங்க. அவர் எங்கேப்பா சிந்திக்க சொன்னார்? ஏன்பா துணி விலை ஏறிடுச்சுன்னா, தாழ்த்தப்பட்ட பெண்கள்லாம் ஜாக்கெட் போடுறாங்க, அதனால தான் துணி விலை ஏறிச்சின்னு சொன்னவர் அவர். கீழ்வெண்மணியில் கூலி உயர்த்தி கேட்டதுக்கு அந்த மக்களையே உயிரோடு வச்சு கொளுத்துனாங்க. அது அவங்க ஜாதி, ஈவே ராமசாமி ஜாதிக்காரங்கன்றதுனால அவர் ஒன்றுமே பேசலை, போராடலை. இவரெல்லாம் புரட்சி தலைவரா? இவரெல்லாம் சிந்திக்க சொன்னாரா? தன்மானத்தை பற்றி பேசுகிறாரா? என்னப்பா நீங்கள் பேசுகிறீங்க? நம்ம தமிழ் இலக்கியங்களை மட்டமாக பேசுகிறது, கேவலமாக பேசுனது, தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்கிறது, இவரெல்லாம் உங்களுக்கு சிந்தனையை தூண்டி விட்டவரா? தமிழ் இனமே கேவலமான இனன்ற ஒரு என்ற நினப்பில் இருந்த இந்த மனுஷன் உங்களை சிந்திக்க சொன்னாரா? இந்த படத்தில் முக்கியமான வில்லன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் தான் லாபி பண்ணுறாங்களாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நாடு முழுக்க லாபி பண்ணி அடித்தட்டு மக்களை பாதிக்கப்பட வைக்கிறாங்களாம். அடித்தட்டு மக்களே இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒரு முக்கியமான வில்லன் அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாமே பிராமணர்கள். இவங்கெல்லாம் லாபி பண்ணி அடித்தட்டு மக்களை அழிக்கணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், மொத்த நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாங்களாம். இது இந்த திராவிட இன்டாக்டரினுடைய அந்த எஃபெக்ட்டு தான் இது. இவனுங்களுக்கு எப்படி இந்த ஜெர்மனியோடைய ஹிட்லர் எல்லா பிரச்சனைக்கும் யூதர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தானோ, அதேமாரி இந்த திராவிட இந்த ஈவே ராமசாமி உருவாக்கினது தான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் பிராமணர்கள் தான் காரணம் அப்படின்னு ஆரம்பித்தான். மற்ற எந்த ஜாதிக்காரனும் எந்த பிரச்சனையும் பண்ணலையா? ஏன் அவர் ஜாதிக்காரனுக்கே அத்தனை பேர் கொன்னானே, கீழ்வெண்மணி மணிகள் கொன்னானே, அப்போல்லாம் எங்கே வாயை திறக்காமல் போனார்? ஸோ இதெல்லாம் நம்ம இதை வச்சு பேசக்கூடாது, இந்த படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனாலும் ஒரு பொய்யான ஒரு விஷயங்களை சமுதாயத்தில் வர்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. இதில் ஹீரோ ஈவே ராமசாமியை குருவாக ஏற்றுக்குன்னு பல விஷயங்களில் பணங்களில் சேர்த்து கமிஷன் அடித்து மக்களுக்கு நல்லது செய்கிறாருன்னு காட்டுறாங்க. சரிங்க, அப்படி பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி அவர்கள் அவருடைய சொத்து பல ஆயிரம் கோடி சொத்துன்னு சொல்கிறாங்க. தெரியல, அது மக்கள்கிட்டேருந்து திரட்டப்பட்டது தான். அவர் பேசுகிறதுக்கான வாங்கின காசு, அவர் நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுக்கான வாங்கின காசு, அப்புறம் மக்கள் கொடுத்த அந்த கட்சிக்காரங்க கொடுத்த டொனேஷனு, அது அப்படி வந்த காசு தான். அது ஏன் மக்களுக்கு கொடுத்துட்டு போகல? அது எத்தனை பேர் இப்போ இலவச கல்வி பெறுறாங்க, இலவச மருத்துவத்தை பெறுறாங்க? கிடையாது. அவரோட புத்தகங்களே பொதுவுடைமை ஆக்கப்படலை. ஆக்கியிருக்க வேண்டியது தானே?
ஏன் இப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய சொத்து பறி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவரோட 72வது வயசில் 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாது வளர்ப்பு மக்களை கல்யாணம் பண்ணார். இவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கின்னு இவர் இந்த கதாநாயகன் மக்களுக்கு நல்லா செய்கிறாருன்னா எப்படி இதை நம்ம ஏற்றுக்க முடியும்? இதை சினிமாவில் காட்டுறாங்கன்னா மக்கள் என்ன முட்டாள்களா, இல்லை மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்ணுறாங்களா, சரித்திரத்தையே மறைக்க முயற்சி பண்ணுறாங்களா? இத்தனை நாள் இவங்க சரித்திரத்தை மறைச்சாங்க. இப்போ அவருடைய சேரை சுக்குநூறாக உடைச்ச பிறகும் கூட இந்தமாரி படங்களை உருவாக்கி அந்த சேரை ஒட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு குண்டூசியை கூட நம்மளால் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் அவர். நம்ம இந்திய சுதந்திரத்தையே கருப்புனாலும் சொன்னவர் ஈவே ராமசாமி. அவர் நம்மளை சிந்திக்க சொன்னாராம். அவர் அவரோட கைத்தடியை வச்சு புரட்சி பண்ணணுமா? ஏங்க கேட்குறவங்களாம் என்ன கேனாயினா? நீங்கள் அப்போ இங்கேருந்து உழைச்சவங்க, இந்த நாட்டுக்காக செத்தவங்க, திருப்பூர் குமரன், காமராஜர், தேவரையா, அப்புறம் புலித்தேவன் அப்படின்னு ஏகப்பட்ட தியாகிகள்லாம் இருக்கிறாங்க. கக்கன் இருக்கார், ஜீவா இருக்கார், எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களாம் சும்மாவா? அவங்களாம் சிந்தனையாளர்கள். அவங்களாம் நாட்டுக்காகலாம் சாவலையா? வீர வாஞ்சிநாதன்லாம் சாவலையா? நாட்டுக்காக சாவலையா? வாவேசு ஐயர் சாவலையா? எல்லாம் விட்டுட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஆள் மட்டும்தான், ஈவேரா மட்டும்தான் சிந்தனையாளர், அவர்னால தான் நமக்கு சிந்தனை சுயமரியாதையை கொடுத்தாங்கன்னு இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த நாட்டையும் தமிழ் இனத்தையும் வெறுத்த ஒருத்தனை நீங்கள் இன்னும் தமிழின தலைவர் சிந்தனையாளர்னு சொல்கிறது அயோக்கியத்தனம் இல்லைங்களா? நம்ம இயக்குநர்களுக்கெல்லாம், தமிழ் இயக்குநர்களுக்கெல்லாம் புரட்சினா என்ன, உண்மையான புரட்சினா என்னன்றதே தெரியாது. இவங்களாம் மூளை செலவு செய்யப்பட்டவர்கள். அந்த படத்தில் வர அந்த மாதிரி வசனங்கள், ஒரு வசனம் வரும், இன்டாக்ட்ரைன் பண்ணப்பட்டவன் ஹீரோன்னு. உண்மையிலே ஹீரோ இன்டாக்ட்ரைன் பண்ணப்படலை, டைரக்டர் தான் இன்டாக்ட்ரைன் பண்ணப்பட்டிருக்கிறாரு. புரட்சினா என்ன, தேசம்னா என்ன, அதோடைய பற்றுனா என்னன்னு ஒன்றுமே தெரியாத தற்குறிகள். இனிமேல் தமிழ் சினிமா இயக்குநர்கள் எடுக்கக்கூடிய புரட்சி படங்களுக்கு போகக்கூடாது. ஏன்னா புரட்சினா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது, தேசப்பற்றுனா என்னன்னு தெரியாது. இவங்க எடுக்கிறதெல்லாம் மூளை செய்யப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, மனநோயாளிகளுடைய கருத்து தான் அங்கே வெளியே வரும், பதியப்படும். இதுக்கு நான் என் காசை செலவு பண்ணி வேஸ்ட்டாக்கி என் நேரத்தை செலவு பண்ணி நான் போய் படத்தை பார்க்கணும்? உண்மையிலே டிக்கெட்டு வேஸ்ட், அவ்வளோதான்.